ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்னொரு ஹெல்மெட் பிளாக் கலர் வைசர் வச்சு ஒரு ஹெல்மெட் வச்சுருந்தோம்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்டர்காம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின இன்டர்காமோட இது வந்து அட்வான்ஸ் மாடல், ஓகேவா? ஸோ ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குங்க. அது சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு எதுவும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல. அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைப்பு, இதில் வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜ் இப்படி தான் இருக்கும், பிரித்தோடனே மேனுவல்லேருந்து எல்லாம் சேம் அதே மாதிரி தான். மாடல் வந்து பார்த்திங்கன்னா B12 தான். ஸோ அந்த சின்ன பிராண்டு மேனுஃபேக்சரிங் பிராண்ட் அது மட்டும் மாறும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இது வந்து நான் சஜஷன் பண்ணலை, இது வந்து ப்ரொமோட்டும் பண்ணலை. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, அதனால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபுல்லாக பேட்லாம் கட்டணும். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த ஹெல்மெட்டில் எனக்கு அந்த ஸ்பீக்கர் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த ஒயிட் கலர் ஹெல்மெட் வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் அழகாக வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். போடும் போதெல்லாம் அந்த ஸ்பீக்கர் லைட்டாக நவுற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் தெரியுதா? ஸோ இந்த சைடு ஒன்று வச்சுருக்கேன், இந்த சைடு ஒன்று வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் இந்த ஹெல்மெட்டில் தெரியுது. ஸோ பிஃபோராக நான் ஒரு வீடியோ போட்டலாம், அந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வச்சு இருக்குது. ஸோ அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி எதுவும் தெரியாது. ஸோ நல்லாயிருக்கும். வாய்ஸ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சேம் தாங்க, நல்லா இருக்குது. இதில் வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து சார்ஜெலாம் சூப்பராக நிற்கிது. நான் 1 டே ஃபுல்லாக நான் Zomato ஓட்டினேன், செகண்ட் டேவும் நான் Zomato ஓட்டினேன், தேர்ட் டே வரையும் அப்படியே தான் நிற்கிது, இறங்கவே இல்லை. பட் நீங்கள் சார்ஜ் வந்து இந்தமாரி மொபைல் சார்ஜ் எடுத்து போட்டு யூஸ் பண்ணாதீங்க. இந்தமாரி சிஸ்டமோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கேஸ்.